ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேரில் வித்தை காட்டுவார். அந்த பேர் தான் மந்திரம். மதுரைக்காரன் சொக்கான்னு சொல்லிட்டா போதும், வந்து இறங்கிடுவார். சொக்காதான் ஒரே வார்த்தை. சென்னைக்காரன் கபாலின்ட்டா போதும், சென்னை நகரம் முழுக்க கபாலிக்கு தான் சொந்தம். கபாலியோட சொத்தை மட்டும் மீட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, சென்னையோட மொத்த செலவையும் கபாலியே பார்த்துக்குவார். ஞாபகம் வச்சுக்க. அங்கே இருக்க அத்தனை லயோலா காலேஜிலேருந்து எல்லாம் அவர் சொத்து தான். எதுக்காக எழுதி வச்சாங்க அதெல்லாம்? முன்னோர்கள் ஏன் எல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சாங்க? மக்களை கோயில் தான் காப்பாற்றணும்னு. அதனால தான் கோவில் இல்லா ஊரில் தாய் எழுதி வச்சாங்க. ஏன்னா ஒரு கோயில்